உங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம், ஆனா எனக்கு இந்த பொதுமக்களோட மாசு தான் முக்கியம் அப்படின்றாரு. இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பொதுமக்களுடைய மாசுனாக்கி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு நிறைய உதவி மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும், பொதுமக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கணும். வெறும் கூட்டத்தை மட்டும் மாசு மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? இதே மதிப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் கேள்வி வைக்கிறேன், திமுக என்றாவது மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து ஜெயித்திருக்குதா? நான் இலவசங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா விஜய் என்ன பேசுறாரு, 10 நிமிஷம் தான் பேசுறாரு, மத்தபடி எதுவும் பேச மாட்டேன்றாரு. கொச்சையா பேசணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி பேசுறது அநாகரிகம். விஜய் இப்போ பரப்புரையில ஈரோட்டுல சொல்றாரு, எனக்கும் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு புதிய கட்சி தலைவர் பொதுமக்கள் மேடையில் அது மாதிரி பேசலாம். அதாவது புதிய கட்சியோ பழைய கட்சியோ யாருமே மேடைகளில நாகரிகமா பேசுவது என்பது நல்ல மாதிரி விஷயம். உங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம், ஆனா எனக்கு இந்த பொதுமக்களோட மாசு தான் முக்கியம் அப்படின்றாரு. இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பொதுமக்களுடைய மாசுனாக்கி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு நிறைய உதவி மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும், பொதுமக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கணும். வெறும் கூட்டத்தை மட்டும் மாசு மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதே போல விஜய் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட விமர்சனங்களை அதிகமா வைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஒரு தலைவரா கட்டமைவே இல்லை. அவர் விமர்சனங்கள் தான், அவர் எதிர் விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கு அவர் பேர்ல. அவர் எழுதி கொடுத்துதான் ரொம்ப சத்தமா டைலாக் மாதிரி படிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வலைதளங்கள் பொதுவான மக்களுமே சொல்லிட்டு வராங்க. நீங்க உங்களோட பார்வையில அவரை எப்படி பாக்குறீங்க? அவரை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அவரோட இதெல்லாம் எடுபடுமா? அதாவது பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவ விட்டுட்டே இருக்காங்க திமுகவினர். எப்பொழுதுமே இந்த போய பல்ஸ் தத்துவம்னு இருக்குல்ல, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னியாச்சுன்னா அது உண்மையாயிரும் நினைச்சு இந்த கோய பல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கிறது திமுகவுடைய வாடிக்கை. அவங்க பி டீம்னு எங்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அங்க பேசுறாரு. அப்ப திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும், நீங்களும் முடிவு செய்யணும். அதே போல சார் இப்போ அவர் என்னன்றாருன்னா, அதிமுக கிட்ட இருந்து இப்ப காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்கிறதா இப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க, அது நான் கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்கிறாங்கன்னு மறைமுகமா இல்ல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் முதலமைச்சர் கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க. எல்லா இடத்துலயும் பத்திரிகையாளர்கள் குரல் எழுப்பிட்டு தான் இருக்கும். அது ஒரு கன்ஃபர்மேஷனாவே சொல்லல. அவரு விஜய் என்ன சொல்றாருன்னா, ஒரு நட்பு ரீதியா தான் நாங்க போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வரைக்கும் ராகுல் காந்தி அதை பத்தி எதுவுமே பேசல. ஆனா ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் அந்த மாதிரி போயிட்டு வராங்க. ஆனா திமுக என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய கூட்டணி பலமா தான் இருக்கு. இல்ல, அதாவது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில யாரையும் சந்தித்து பேசினாரா இல்லையாங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். அவர் தெளிவுபடுத்தினால்தான் நமக்கு தெரியும். அதே போல செங்கோட்டையன் இப்போ ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு. அதிமுக காப்பாற்றணும்னு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது ஒரு பழமொழி உண்டு, அந்த பழமொழியை சொன்னா இப்ப நல்லா இருக்காது. ஆடு நனைகிறதுன்னு யாரோ கவலைப்பட்டது மாதிரி, ஆடு நனைகிறது யாரோ கவலைப்பட்டது மாதிரி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி அதிமுக திமுக எதிர் கட்சி. அதிமுக காப்பாற்ற வேண்டிய அவசியம் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நேற்று கூட்டணி வைக்கல. 1998 புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது ஜனவரி 1, 1998 திருநெல்வேலி நடைபெற்ற மாநாட்டிலே மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அன்னைக்கே கொண்டாங்க. ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா 99 அதே விமர்சனம் பண்ணாங்க, மதிப்புக்குரிய கலைஞர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா 99ல அதே பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? ஆக இவங்களுக்கு வேணும்னா ஒண்ணு பேசுவாங்க, வேண்டாம்னா ஒன்னும் பேசுறாங்க. சார், இப்போ ஈரோட்ல அவரை ஒரு அரசியல்வாதியாவே பேசல. பட் இன்னைக்கு அவர் ஒரு இப்போ மேடையில பேசியிருக்காரு. இப்போ விஜய் திமுக தீய சக்தி, இவங்களோட தாவக தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க. இதோட
முன்னுக்கு பின் முரணான ஒரு இதுவா இருக்கு. ஏதோ இந்த ஒரு வார்த்தையை கரெக்டா பேசியிருக்காரா இல்ல அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரே அதைத்தான் சொன்னார், அதைத்தான் இவர் சொல்லியிருக்காரு. சார் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலையில சொன்னாரு, கார்ல பேட்டரி இல்லைனாலும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி இன்ஜினே இல்லாத லாரியை மூவ் பண்ணுன்னு இன்ஜின்னு குறிப்பிட்டு பாஜகவை சொல்றாரு. அவங்க தொடர்ந்து சொல்றது என்னன்னா, தமிழகத்துல வந்து தாமரை மலர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, மலரவே மலராதுன்றாங்க. தாமரை மலராதுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் வரணும், தேர்தல் தேதி அறிவிக்கணும், கூட்டணி பேச்சுவார்த்தை முடியணும், மக்கள் வாக்களிக்கணும். திமுக என்னைக்காவது தொடர்ந்து ஜெயிச்சிருக்கா? இதே மதிப்புக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் கேள்வி வைக்கிறேன், திமுக என்றாவது மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து ஜெயிச்சிருக்குதா? 1967 என்ன நடந்துச்சு? திமுக ஜெயிச்சு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிக்கவே இல்லை. பிறகு மைனாரிட்டி கவர்மெண்டா வந்துச்சு. இந்த தடவை எப்பெல்லாம் அதிமுக ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க தவிர திமுக மக்கள் செல்வாக்கோடு என்னைக்குமே ஆட்சிக்கு வந்தது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.